ஒரு 2 வருஷம் போய் கஷ்டப்பட்டா நம்ம குடும்பம்லாம் தலை தூக்கிரும்பா, நம்ம நிம்மதியா வாழலாம்ப்பா, சந்தோஷமா இருக்கலாம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு பல பேர் பல கனவுகளோட இந்த வெளிநாட்டுக்கு விமானம் ஏறி வந்தவங்க நிறைய பேர். ஆமா, கல்யாணம் பண்ண மனைவி சொல்லுவாங்க, ஒரு 2 வருஷம் போயிட்டு வந்துருங்க, நம்ம ஒரு வீடு வாசல் வாங்கிடலாம். நம்ம அப்ப நமக்கு ஒரு வீடு வாசல் வேணும் தானே. இருக்கிற வீட்டுல அண்ணன் தம்பி நாளைக்கு தங்கச்சிலாம் வருவாங்க, அக்கா தம்பிங்க இருக்காங்க, எப்படி ஒரே வீட்டுல எல்லாம் குடி இருக்கிறது, இப்படியே தேவைகள் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் இவங்க வந்து இதை விட்டு மீண்டும் போக முடியும். 91 வரும்போது 30 நாள் சம்பளம், அன்னைக்கு ஒரு தினாருக்கு 100 ரூபா தாங்க. அன்னைக்கு ஒரு தினாரு 100 ரூபா தான், 3000 ரூபா தான் சம்பளம். 2005 வரைக்கும் வீட்டுல டிரைவருக்கு வந்து 60 தினார் சம்பளத்துக்கு மேல சம்பளம் கிடையாது. நமக்கு 40-45 வயசு கடந்த பிறகு குடும்பம், மனைவி, மக்கள் இதெல்லாம் கடந்ததுக்கு பிறகு ஒரு கட்டத்துல யோசிக்க வைக்கும். இவ்வளவு சம்பாரிச்சோம், மனைவி மக்கள் கொடுக்குறோம், குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம், சரி கடைசி காலம் எதிர்காலம் நமக்குன்னு என்ன மெனக்கட்டு வெளிநாடு போய் தான் பொழைக்கணுங்கிறத வந்து தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. காரணம், ஊர்ல நிறைய தொழில் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுமே இல்லாதவங்க கூட ஊர்ல பொழக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த போல இந்த வெளிநாடு மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவில 140 கோடி மக்கள் இருக்கிறான். அதிகமா பண்ண இந்த குவைத்துல வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்கனாக்கா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் 15 லட்சம் மக்கள் வச்சுங்க, 20 லட்சம் மக்கள்னு வச்சுங்க. மீதி மக்கள்லாம் இந்தியாவில் இருக்காங்க, செத்தா போயிட்டான். அது இல்ல. ஆக பொழைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் பொழைக்கிறாங்க. இந்த நேரத்துல நான் இதை பதிவு பண்ண நினைக்கிறேன். எங்கே போனாலும் அவர் வண்டியில ஏற்றிட்டு போயிடுவாரு. வண்டியில ஏற்றிட்டு போயிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியா கூட்டிட்டு போய் அங்கே உள்ளவர்கள்ட்ட அறிமுகப்படுத்துவார். தம்பி இந்த மாதிரி புத்தகம் எழுதியிருக்கிறாப்புல, நல்லா பேசுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒவ்வொரு தமிழரையும் என்னை அறிமுகப்படுத்தி இந்த குவைத் நாட்டில் வந்து எல்லாருக்கும் என்னை இன்னைக்கு தெரியும் தான். அதுக்கு அண்ணன் வந்து முதல் காரணம் அண்ணன் மட்டும்தான். அதனால வந்து அண்ணன் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றி. அதாவது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பதில் சொல்லுங்க வலையொலிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று பதில் சொல்லுங்க வலையொலியின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் குவைத் நாட்டில் 35 ஆண்டுகளாக ஓட்டுநராக பணிபுரியும் திருச்சியை சேர்ந்த லால்குடி புதூர் உத்தமனூர் ஜலீல் முஸ்தபா அவர்களைத்தான் நம்ம இப்ப சந்திக்க இருக்கிறோம். பல நல்ல விஷயங்கள் இங்கு செய்திருக்கிறார். நிறைய பேருக்கு இதுல இவர் மூலம் பெரிய நன்மைகள் கிடைச்சிருக்கு. அவருடைய அனுபவத்தை பத்தி தான் நம்ம இப்ப வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ப்பா. நல்லா சிறப்பு. ஐயா, உங்களை பத்தி சின்ன அறிமுகம் நம்மளுடைய நேயர்களுக்கு கொடுத்துருங்க. அதாவது என் பேர் வந்து ஜலீல் முஸ்தபா. குவைத்துல வந்து கிட்டத்தட்ட 91 கடைசியில வந்து ஓட்டுநராக டிரைவர் விசால வீட்டு வேலைக்கு வந்தேன். திருச்சி லால்குடி பகுதியை சேர்ந்தவங்க. வேற ஒண்ணும் பெருசா சொல்லிக்கிறதுக்குல, இருந்தாலும் காலம் கடக்குது இல்லையா? அந்த காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் உலகம்னா என்னன்னு புரியுது, நம்ம வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தங்கள் என்ன, குடும்பங்கள் என்ன, அதுல அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரிய ஆரம்பிக்கிறதுனால தான் வெளி உலகத்துக்கு நம்ம பயணிக்க ஆரம்பிக்கிறோம். வெளி உலகத்துல வந்து நிறைய சேவைகள், மக்களுக்கான தேவைகள் நிறைய இருக்குது. அதற்கான ஏதோ ஒரு சின்ன விழிப்புணர்வு, ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஆலோசனைகள், நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன அத வழியில நடந்து போகும்போது ஒரு சின்ன கல்லு கிடக்குது, அந்த கல்லை ஒதுக்கி விட்டு நம்ம மட்டும் இல்ல பின்னாடி வரவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்குமாங்க அந்த கல்லை ஒதுக்கி விடுறோம். முள்ளு கிடந்தா முள்ள ஒதுக்கிட்டு போறோம். அவ்வளவுதான் நம்மளுடைய பணி. சிறப்பு. அது மாதிரி செஞ்சா போதும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து 1991 இங்க வந்தீங்களா? ஆமாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல ஆகுது. கண்டிப்பா. சரிங்களா? இப்ப நீங்க 91 வரும்போது உங்களுக்கு எப்படி வெளிநாடு அறிமுகமாச்சு? அதாவது மற்ற பகுதிகளில் வந்து நம்ம தஞ்சாவூருக்கு கிழக்கம் எடுத்துக்கிட்டாக்க அன்னைக்கு காலகட்ட மக்கள் பிழைப்பு தேடி இந்த கடல் வாணிபம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல தொடர்பாக அங்க உள்ள மக்கள் வந்து சிங்கப்பூர், மலேசியான்னு பயணம் போனாங்க. சரி. இப்ப நம்ம திருச்சி பகுதியெல்லாம் எடுத்துன்னு பாத்தீங்கன்னாக்க வெளிநாடு அதாவது கல்ஃப் கண்ட்ரி, குவைத்து, சவுதி, கத்தாரு, இந்த மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து பெரும்பகுதியா மக்கள் தொழில் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க 10வது 12வது முடிச்சாவே தம்பிக்கு பாஸ்போர்ட் எடுத்துட வேண்டியதான். அதாவது ஊர்ல வாழணும், ஊர்ல படிக்க வைக்கணும், ஊர்ல வேலை வாங்கணும், அந்த ஒரு சிந்தனையை தாண்டி இப்படி ஒரு வெளிநாட்டு சிந்தனையோடய வாழ்ந்ததுனால நம்மளும் அந்த வெறும் 10வது முடிச்ச கையோட இந்த வெளிநாடு வந்துட்டீங்க. ஆமா. சரி. அப்ப நீங்க ஓட்டுநரா நீங்க வந்தீங்கல்ல, அப்ப வரும்போது என்னென்ன நீங்க அந்த கஷ்டங்களை அனுபவிச்சீங்க?
எவ்வளவு சிக்கல் இருந்துச்சு ஓட்டுநர்? நிறைய 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 நிறைய. ஊர்ல டிரைவரா போறதுனாவே, வெளிநாட்டுக்கு போறதுனாவே அது ஒரு மனசுக்குள்ள ஒரு பதஷ்டம் இருக்கும். இந்த ஊர்ல வண்டி ஓட்டுறது எப்படி, ஊர்ல வெளிநாட்டுல போய் வண்டி ஓட்டுனா ஐயோ என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ, தெரிஞ்சு ஓட்டுவோமோ தெரியாம ஓட்டுவோமாங்கிற பயம் இருந்துச்சு. அதனால சில பேர்லாம் அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்பாஸ்டர் கார் தான், அப்ப ஃபியட் கார் தான் ஊர்ல. சரி. காசு கொடுத்து 100 ரூபா 200 ரூபா தனியா வாடகை கொடுத்து ஒரு 2 நாளைக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு வெளிநாடு போகணும். ஏன்னா டெஸ்ட் கொடுப்பாங்க. ஓட்டுநர் முதலாளி எல்லாம் வந்து வண்டி கொடுத்தாங்கன்னா ஓட்ட தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா 200 ரூபாய் கொடுத்து ஊர்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த காலம்லாம் உண்டு. அப்படிதான் நம்மளும் வந்தோம். அப்ப நீங்க வரையில வந்து இந்த மொழி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா இல்ல இங்க வந்து கத்துக்கிட்டு? இல்ல, இங்க வந்துதான் கத்துக்கிட்டோம். அதாவது வீட்டு டிரைவருக்குன்னு வந்துட்டாக்க ஒரு அதிகமா போனா நான்லாம் ஒரு 2 மாசம் இல்லாட்டி 3 மாசத்துலாம் மொழி கத்துக்கிட்டோம். மொழி கத்துக்கலாம். அதாவது எங்க போறேன், எங்க வரேன், எங்க போகணும் வரணும், சாப்பிடறதுக்கு என்ன அப்படிங்கிற பேசிக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டா வீட்டுல வேலை செஞ்சவங்களுக்கு ஈஸியா வந்துடும். வெளி வேலைக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் நாள் ஆகும். ஆமா. அப்போ நீங்க வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்தீங்கல்ல, அப்ப வந்து இங்க உள்ள அந்த சட்டத்திட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு ஓட்டுநர்களுக்கு, இப்ப எப்படி இருக்குன்னு? இல்ல, அன்னைக்கெல்லாம் காலகட்டம் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. ஒன்னும் பெரிய சட்டத்திட்டம் ரூல்ஸ், அதுவும் அந்த ஈராக் குவைத்தினுடைய சண்டை முடிஞ்ச காலத்துக்கு பிறகு உடனே வந்த காலத்துல நம்ம ஊர் மாதிரியே தான் இருந்தது. ஒன்னும் பெருசா சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப டைட்டாலாம் இல்ல. அப்ப கத்துக்கிட்டதும் ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டோம். இங்க வந்து வண்டி கத்துக்கிட்டோம், வண்டி ஓட்ட ஈஸியா கத்துக்கிட்டோம். அதே மாதிரி சட்டத்திட்டங்கள், அந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள், அந்த நாட்டுக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இவ்வளவு கெடுபிடிகள் கிடையாது. கெடுபிடி இல்ல. ஆனா இன்னைக்கு பயங்கரமான சட்டங்கள். நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம், இது இப்படிதான் தூங்கணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் சாப்பிடணும். அதனால A to Z இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டாலும் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஊர்ல நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்கு வந்து நம்மளுடைய பொருளாதாரம் வந்து ஊர்ல அதுக்கான மெயின் காரணம் தான். மெயின் காரணம் தான். இப்போ நம்ம இந்த காலகட்டங்கள்ல நம்மளுடைய உணவுலாம் இங்க கிடைக்குது. அப்ப நீங்க 90 அந்த 2000 காலகட்டங்கள்ல நம்ம உணவு கிடைச்சிச்சா இங்க? நமக்கு கொய்த்தை பொறுத்த வரைக்கும் இங்க கிடைச்சிது. கிடைக்கல. அரிசி, அந்த காய்கறி எல்லாமே கிடைச்சதுங்க. அப்பவே 90லயே கிடைச்சது. அன்னைக்கு அரிசி பருப்பு எல்லாமே கிடைச்சது. கொய்த்து வீட்டுல வேலை செஞ்சதுனால அந்த ஒரு வாரத்துல மாசத்துக்கு ஒரு லீவு கிடைக்கும். அப்ப வரும்போது நம்மள மாதிரி அன்னைக்கெல்லாம் வந்து கேட்டீங்கன்னாக்க எங்களுடைய தகப்பனார் காலம் அந்த காலகட்டத்திலேயே கூட கப்பல்ல வந்து சேர்ந்தவங்க தான் அந்த குவைத்துல நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்தாங்க. அவங்களும் வெளியில தங்கி இருந்தாங்க. அப்ப லீவுக்கு மாசம் ஒரு லீவுக்கு 2 லீவுக்குன்னு வரும்போது அவங்க ரூமுக்கு தான் போவோம். அப்ப அவங்களும் அரிசி பருப்பு வாங்கி இதே காய்கறி வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா அன்னைக்குள்ள விலைவாசிக்கு இன்னைக்குள்ள விலைவாசிக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. ஆமா, சரி. அன்னைக்கு இதே கொய்த்து தினார் பாஷையில சொல்ல போனா அன்னைக்கு வந்து 15 தினார்ல ரூமுக்கு வாடகையும் கொடுத்து சாப்பாட்டுக்கும் ஒருத்தருடைய ஷேர் பங்கு வரும். பரவாயில்லையா? அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வந்து அந்த காசு அதை விட டபுள் மடங்கு தான் ரூம் வாடகையை கொடுக்குறோம். அதனால அது சப்ஜெக்ட் வேற. இப்ப நீங்க வந்தீங்கல்ல, இப்போ 30 வருஷம் 35 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதாவது வந்து எதுனால நம்ம இங்க சம்பாரிச்சு சீக்கிரம் இங்க போய் செட்டில் ஆக முடியல நம்ம நாட்டுல? நல்ல கேள்விங்க. இது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து அடிப்படையா வெளிநாட்டு வேலைக்கு போகணுங்கிற கண்டிஷன்ல நம்மள மாதிரி ஆளுங்க வராங்க. சில பேர் குடும்ப சூழ்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டு வேற வழியே இல்லை, எப்படியாவது போய் எங்கேயாவது போய் பொழைச்சுக்குவோம். ஒரு பக்கம் குடும்பத்தினுடைய கஷ்டம், வறுமை, விவசாயத்தை மானம் பொய்ச்சு போச்சு, மழை இல்லாம குடும்ப சூழ்நிலைகள், அந்த கண்டிஷன்ல வரவங்களாம் என்ன நினைச்சு வருவாங்கன்னாக்க, எப்பா ஒரு 2 வருஷம் போய் கஷ்டப்பட்டா நம்ம குடும்பம்லாம் தலை தூக்கிரும்பா, நம்ம நிம்மதியா வாழலாம்ப்பா, சந்தோஷமா இருக்கலாம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு பல பேர் பல கனவுகளோட இந்த வெளிநாட்டுக்கு விமானம் ஏறி வந்தவங்க நிறைய பேர். ஆமா. ஆனா ஒரு கட்டத்துல இந்த 2 வருஷத்துல அவங்க அன்னைக்கு பொருளாதாரம் ஒரு விசா வாங்கி வந்துட்டு போறோம்னா கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த 2 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கண்டினியூவா அவங்களோட தேவைகள் வந்து அதிகமாயிட்டே போகுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் தேவைகள் அதிகமாயிருச்சு. அன்னைக்கு அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தேவைகள் வந்து ஒரு சுருக்கமா, அதாவது கடங்கண்ணி அடிச்சுட்டு ஒரு கடங்காரன்ட்ட வாங்கலாம், நிலம் அடகு வச்சோம், ஒரு அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கடனை அடிச்சுட்டு வந்துட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் நினைப்போம். அந்த 2 வருஷத்துக்கு பிறகு அவருடைய தம்பி இருப்பாரு, 10வது முடிச்சிருப்பாரு, 2 வருஷம் கழிச்சு பாலப்பட்டா 12வது முடிச்சிருப்பாரு. அப்ப அவரை கொண்டு போய் காலேஜ் சேர்க்கணும். அதுக்கான பொருளாதார தேவைகள். ஒரு தங்கச்சி இருப்பாங்க, 10வது 8வது முடிச்சிருப்பாங்க, அவங்க 2 வருஷம் பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்துருவாங்க. அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இல்ல வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆயிருக்கும், அவங்களுக்கு கல்யாண காட்சியை கைகூடி வந்திருக்கும்.
அப்ப ஒரு வெளிநாட்டுல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சகோதரனாக ஒரு குடும்ப தேவைகள் வரும்போது இவர் கையில இருந்து இவருடைய பங்களிப்பாக ஒரு 50,000மோ 1,00,000மோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்ப இல்லைங்காம கொடுக்குறாரு, குடும்பத்துக்காக உழைக்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தகப்பன் இன்னைக்கு அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நோயாளியா இருப்பாரு, ஒரு தாய் நோயாளியா இருப்பாங்க. அப்ப 2 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு குடும்ப பிரச்சனைகள், ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ 2 வருஷம் முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்கா வருஷம் 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 ஒரு மனிதருடைய தேவைகள், குடும்பத்தினுடைய தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே. அப்ப ஓகே, இன்னொரு வருஷம் இருப்போம். ஏன்னு கேட்டா ஒரு வேலைக்கு வந்துட்டு ஒரு மாசம் பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியா அன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு வருமானம் கிடைக்குது. குடும்ப செலவு போக்குவரத்து போக 20,000 30,000 போனா கூட 20,000 ரூபாய் மிஞ்சுது இல்லையா? சோ இதுலயே அந்த மென்டாலிட்டி அதுக்கு வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. அப்ப ஒரு மாசம் தாக்கு பிடிச்சா நமக்கு ஒரு 50,000 ரவுண்டா கிடைக்குது. ஊருக்கு போனா அந்த காசு கிடைக்காது. அதனால அப்ப என்ன பண்ணுவோம், சரிப்பா இந்த ஒரு வருஷம் தானே, இந்த ஒரு வருஷத்தை முடிச்சிட்டு போகலாம். ஒரு வருஷம் இந்த கடன் வாங்கணும், ஒரு 50,000 வாங்கணும், 1,00,000 கடன் வாங்கணும், தங்கச்சிக்காக வாங்கணும், தம்பிக்காக வாங்கணும், குடும்பத்துக்கு அம்மா அப்பா ஆஸ்பத்திரி செலவுக்காக வாங்கணும் அப்படின்னு போகும்போது அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு இவன் கொய்த்துக்கு வெளிநாட்டுக்கு வர்றதே ஒரு 20 வயசு 22 வயசுல வருவான். இப்படி 2 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் கடக்க இவனுடைய வயசு கூட்டிகிட்டே போகுதுங்கிறதையும் ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இவனுக்குன்னு ஒரு 27 வயசு 28 வயசு போது இவனுக்குன்னு ஒரு கல்யாணம் காட்சி வருது, இவனுக்கும் தேவைகள் வருது. அப்ப இவனை பார்க்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம என்னடா செய்ய முடியும், பொழப்புக்கு வேணுமே, சாப்பாடு தண்ணி காசு வேணுமே அப்படின்னு பார்க்கும்போது கல்யாணம் பண்ணா மனைவியை சொல்லுவாங்க, ஒரு 2 வருஷம் போயிட்டு வந்துருங்களேன், நம்ம ஒரு வீடு வாசல் வாங்கிடலாம். நம்ம அப்ப நமக்கு ஒரு வீடு வாசல் வேணும் தானே. இருக்கிற வீட்டுல அண்ணன் தம்பி நாளைக்கு தங்கச்சி எல்லாம் வருவாங்க, அக்கா தம்பிங்க இருக்காங்க, எப்படி ஒரே வீட்டுல எல்லாம் குடி இருக்கிறது. இப்படியே தேவைகள் 1 by 1 வந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் இவங்க இதை விட்டு மீண்டு போக முடியல. இதுதான் காரணம். அடுத்தடுத்து தேவைகள் இருக்கிறதுனால நம்ம இங்க இருந்து இங்க ஊருக்கு போக முடியல. சரி. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நம்ம வர்றவங்களை விட்டுருவோம், இங்க இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணுனா நீங்க சீக்கிரம் போய் நாட்டுல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஏதாவது ஒரு அறிவுரைகள் இங்க இருக்கிறவங்களுக்கு? வெளிநாடு நிச்சயமா இந்த காலம் இது வரைக்கும் ஓடிடுச்சுங்க. ஆனா இன்றைய காலம் எல்லாத்துக்குமே இது ஒரு அறிவுரையாக கூட சொல்லலாம், எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பாரிச்சிங்க நிறைய. இன்னைக்கு இதே என்ன எடுத்துக்கலாம் 30 வருஷம் ஆச்சுக்கு மேல ஆச்சுன்னு சொல்றோம். இப்பதான் நமக்கு ஒரு 40-45 வயசு தாண்டினதுக்கு பிறகுதான் நம்ம என்ன வாழ்ந்துட்டோங்கிற கேள்வி எனக்குள்ளேயே வருது. கண்டிப்பா 40 ஆண்டு கால வாழ்க்கை என்ன ஆச்சு, 30-35 வருஷமா சம்பாரிச்சுமே என்ன ஆச்சு அப்படின்னு கொஸ்டின் வரும்போது சில நியாயமான காரணங்களும் இருக்குதுங்க. பாக்குறவன் கேள்வி கேட்பான், என்ன மச்சான், என்ன மாப்பிள்ள, என்ன 30-35 வருஷமா இருக்கிற இன்னும் பஞ்சப்பாட்டு பாடுறேம்மா. ஆமா, அந்த கேள்விகள் எல்லாத்துட்டையும் இருக்குது. அது நக்கலாவும் கேட்பாங்க, நகைச்சுவாவும் கேட்பாங்க. ஆனா உண்மையான சீரியஸ் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரம் வெளியில சொல்ல முடியாது, சிரிச்சுட்டே கடந்து போவாங்க. அப்படிதான் நம்மளும் இன்னைக்கு சிரிச்சு கடந்து போறோம். காரணம் என்னன்னு கேட்டாக்க, இந்த கோயத்துக்கு வரப்ப நான் வெறும் 30 நாள் சம்பளம், வீட்டு சம்பளம். நீங்க ஆரம்ப கட்ட காலத்துல 91 வரும்போது 30 நாள் சம்பளம். அன்னைக்கு ஒரு தினாருக்கு 100 ரூபா தாங்க. அன்னைக்கு ஒரு தினாரு 100 ரூபா தான், 3000 ரூபா தான் சம்பளம். 91ல 3000 ரூபாய் சம்பளம். ஆனா பெரிய கடங்கன்னு இல்ல, வந்தோம். ஆனா அந்த 2 வருஷம் 4 வருஷத்துல நம்ம ஒரு ஆளா மாறிட்டு இருந்தோம், கொய்த்துக்கு பழகிட்டோம். ஒரு வேலை தொழில் கையில இருக்குது, இந்த லைசன்ஸ் கையில கிடைச்சிச்சு. இன்னைக்கு இந்த இடம் இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு வீடு, இந்த இன்னொரு வீடு இல்லைன்னா 100 வீடு. இப்படியே போக அந்த 10 தினாரா தாங்க அன்னைக்கு எங்களுக்கு சம்பளம்லாம் ஏறிச்சு வருஷத்துக்கு. ஆமா, அதான் உண்மை. அந்த 4 வருஷம் இதே சம்பளம், வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறாங்க, குடும்பத்து செலவுக்கு அவங்கதான் நமக்கு முக்கியமானவங்க. நமக்குன்னு அக்கௌண்ட் கிடையாது. அப்ப காசு பூரா அம்மா அப்பா பேர்ல பூரா அவங்க குடும்பத்தை பாத்துறாங்க, அவங்க சாப்பாடு செலவு பாத்துறாங்க, அவங்க ஆஸ்பத்திரி செலவு பாத்துறாங்க. இதுல என்னத்த மிச்சம் பண்ண முடியும்? 4,000 ரூபாய் 5,000 ரூபாயில சரிதான் பண்ண முடியாது. அப்ப இப்படியே காலம் கடந்து ஓடுதுங்க, ஓடிட்டே இருக்குது. கடைசியா இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு வரைக்கும், இன்னும் சொல்ல போனா இந்த கோயத்துல டிரைவர்கள் வீட்டு சம்பளம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா வந்தீங்கன்னாவே 120 கேடிங்க. ஆமா, வெறும் 100 கேடி 120 கேடி கிடைக்குது. பழைய ஆளுங்களா இருந்தா 150 கேடி சம்பளம் கிடைக்குதுங்க. அன்னைக்கு கொய்த்து வீட்டை விட்டு வெளியில வர்றப்ப
கொய்த்தினுடைய சூழ்நிலை என்ன கேட்டா வீட்டு டிரைவருக்கு 60 தினார் தாங்க சம்பளம், கடைசி சம்பளம். அதுக்கு மேல சம்பளம் கேட்டா அவன் ரிலீஸ் கொடுத்துருவான். இன்னும் ஊரை பக்கம் போ, இல்லைனாக்கா நான் ரிலீஸ் கொடுத்துறேன், உனக்கு எங்க சம்பளம் கொடுக்குறேன், அங்க போய் வேலை செஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலை வெளியில வந்தவங்க தாங்க நான். 2005 வரைக்கும் வீட்டுல டிரைவருக்கு வந்து 60 தினார் சம்பளத்துக்கு மேல சம்பளம் கிடையாதுங்க. சம்பளம் கிடையாது. இதுதான் நிலவரம். அப்படி இருக்கு. சரிங்கண்ணா, இப்போ வந்து நீங்க வந்து இந்த 35 ஆண்டு காலங்கள்ல நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய சமூக சேவைகளை நிறைய செஞ்சுருக்கீங்க. நிறைய நான் விசாரிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி அது புதூர் ஜலீல் முஸ்தபாவா, அவர் அது செஞ்சார், இது செஞ்சார், என்னொன்னுமோ எம்பசியில் போய் முடியாதெல்லாம் முடிச்சு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார், நிறைய மக்களுக்கு உதவிகள் செஞ்சார். அதாவது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குழு மாதிரி சேர்ந்து இப்படிலாம் நிறையா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அந்த செயல்பாடு எப்போ இருந்து ஆரம்பிச்சிங்க? எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு இதெல்லாம் செய்யணும் அப்படி சொல்லிட்டு? உண்மைதாங்க. அதாவது இயற்கையாவே நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே அந்த ஊர்காட்டுங்கள்ல வருவாங்க, சமூக சேவைன்னு சொல்லிட்டு மருத்துவமனை, மெடிக்கல் கேம்ப் வருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ், ஆலோசனை சொல்ற இந்த மாதிரிலாம் வருவாங்க. நம்மளும் அந்த சமூக சேவை சின்ன சின்ன ஆர்வம்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த வேலை வாய்ப்பு, குடும்ப சூழ்நிலை வரும்போது சில விஷயங்கள் அதெல்லாம் நம்ம மறந்து இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு இது எப்ப திருப்பி நமக்கு தலை தூக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரணும். நமக்கு ஒரு 40-45 வயசு கடந்த பிறகு குடும்பம், மனைவி, மக்கள் இதெல்லாம் கடந்ததுக்கு பிறகு ஒரு கட்டத்துல யோசிக்க வைக்கும். இவ்வளவு சம்பாரிச்சோம், மனைவி மக்கள் கொடுக்குறோம், குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம், சரி கடைசி காலத்து எதிர்காலம் நமக்குன்னு என்ன? ஓகே, அப்ப எல்லாரும் மாதிரி ஒரு வீடு கட்டணும். அதாவது மனுஷனா மாறணும், ஒரு வீடு வாசல் கட்டணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், கார் வாங்கணும், அதிகமாக போவோம், என்ன போவோம், 2 ஏக்கர் நிலம் வாங்கணும். ஓகே, இந்த வாழ்க்கை பிறந்ததுக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ என்ன சாதிக்க போற? ஒன்று ஊர்லயே நீ படிப்பு படிச்சிருந்து IAS, IPS, கலெக்டர் ஆகி, போலீஸ் ஆகி, அதனுடைய வளர்ச்சிங்கிறது வேற. நீ ஒரு சம்பாதிக்க வந்து ஒரு டிரைவரா இருந்துட்டு இதுக்கு மேல நீ என்ன சாதிக்க போற? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கடைசி காலத்துல நமக்கு என்ன? இதுதான் வாழ்க்கையா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இதுதானா? சோ இதை தாண்டி வேற ஒரு உலகம் இருக்குது. இதை தாண்டி வேற ஒரு உலகம்னு ஒண்ணு இருக்குது. படைச்ச இறைவனுக்கு நமக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான். அதுல கஷ்ட நஷ்டங்கள் சந்திச்சிருக்கான், அது வேற விஷயம். அப்ப படைச்ச இறைவன் நம்மள மாதிரி எத்தனையோ உயிரினங்கள், நம்மள மாதிரி மனிதர்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க, ஏழைப்பாளையங்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஆலோசனைகள், அவங்களுக்கு நல்லது கேட்டது, வழிகாட்டுறது, படிப்பு சம்பந்தமா உதவி பண்றது ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அதாவது பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும். இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு வச்சிருப்போம். அதுக்கு நம்மளால முடிஞ்சதை, பெருசா சாதிக்கணும் அவசியம், நம்மளால முடிஞ்சதை ஆரம்பத்தே சொன்னேன் இல்லையா, வழியில போறோம், ஒரு முள்ளு கிடக்குது, அதை எடுத்து ஓரமா போட்டோம்னா நான் மட்டும் இல்ல, பின்னாடி வரவங்க ஈஸியா போவோம். ஒரு கல்லு கிடக்குது, கல்ல ஒதுக்கிட்டு போனா பின்னாடி வரவங்க ஈஸியா போவாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சிந்தனையில உருவானதுதாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். பல சமூக அமைப்புகள்ல போய் நானா வாலண்டரியா தான் நான் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். யாரும் என்னை கூப்பிடல, நம்மளால முடிஞ்ச பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானா என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். அதே மாதிரி இப்ப இங்க அதாவது வெளிநாட்டுல, குவைத் நாட்டுல இது மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்ததா கேள்விப்பட்டோம். அப்புறம் இன்னொன்னு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி நீங்க இங்க இருந்துகிட்டே நம்ம ஊர்ல அங்கே உள்ள குழந்தைகளுக்கு, அந்த படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் வந்து நீங்க நிறைய உதவிகள் அங்கே செய்யறது மாதிரியும், அங்கே மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி வச்சு நீங்க செயல்படுத்துற மாதிரி கேள்விப்பட்டமே, அது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? உண்மைதாங்க. நானு சரி இங்க பண்றமே, இதோட நிப்பாட்டிக்கல. சரி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்ன வாலண்டியா முடியல. முதல்ல அதாவது பள்ளிக்கூடத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு போட்டியில கலந்துக்கிறது வந்து வெற்றி தோல்வியில இல்லை, போட்டியில கலந்துக்கிறதுலதான் நம்மளுடைய ஆர்வங்கள் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துலயும் பேர் கொடுத்துருவேன். சரி, அது பள்ளிக்கூட காலத்துலயும் சரி, ஸ்போர்ட்ஸ் காலத்துல வந்து யாரா இது ஓட்டப்பந்தயத்திலயும், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், யாரா பேர் கொடுக்க, நான் அந்த அளவுக்கு எல்லாம் ஃபோர்ஸ்லயும் நம்ம ஜெயிக்கல. ஆனா எல்லாத்துலயும் பேர் கொடுத்துருவேன். அந்த ஒரு ஆர்வம் இயற்கையாவே இருந்துச்சு. அதனால வந்து எந்த இடத்துலயும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால நமக்கு ஒரு சின்ன பொருளாதாரம் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. நம்ம பேர் கொடுத்துருவோமே, நம்ம வாலண்டியர் ஆட் பண்ணிக்கோமே, என்ன குறைஞ்சு போயிட போறோம், என்ன சாதிச்சிட போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல நண்பர்கள்லாம் வந்து ஆல்ரெடி திருச்சி மெகா அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு திருச்சி சமயபுரம் பகுதியில ஒண்ணு செயல்படுத்திட்டு வராங்க. அதுல வந்து நம்மளோட நண்பர்கள் தான், எங்களோட படிச்ச பிள்ளைங்க, பையனுங்க தான். ஸோ அவங்க கூட போய் நான் ஆட் ஆகிட்டேன்.
என்னன்னு கேட்டீங்கன்னா வருஷத்துல 5 மெகா நிகழ்ச்சிகள் வருது. சரி. அதாவது இந்துக்கள் பண்டிகை தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், முஸ்லீம் பண்டிகை பக்ரீத், ரம்ஜான் இப்படி வருது இல்லைங்களா? அந்த விசேஷமான நாள்ல குறிப்பிட்ட சொல்ல போனா எங்களுடைய பங்களிப்பை போட்டு இனிப்பு வகைகள், சாப்பாடு வகைகள், குளிர் காலமா இருந்தா அவங்களுக்கான போர்வைகள், ஆடைகள் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி என்ன பண்ணுவோம், நம்ம திருச்சி திருவானைக்காவல் பகுதியிலேருந்து பெரம்பலூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோமீட்டர் வரும். சரி சரி சரி. சாலையோர எளியவர்கள் இருக்காங்க இல்லையா, உணவுக்காக, அவங்களெல்லாம் சந்திச்சு இந்த மாதிரி உணவு விநியோகம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி ரத்த தான முகாம் வந்து சிறப்பா முதல் பணி வந்து ரத்த தான முகாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று நான் வந்து தமிழ்நாடு குருதி கொடை சங்கத்துல வந்து ஒருங்கிணைப்பாளர் குழுவுல நான் என்னை பங்கெடுத்திருக்கிறேன். அவங்களுக்கான தேவைகளை வந்து எனக்கு செய்திகளா வரும். நம்ம சார்பா நம்மளுடைய சோசியல் மீடியாக்களை நான் பகிர்ந்துருவேன். அதன் மூலியமாக சில நண்பர்களுக்கு உதவிகரமா இருக்குது. அதை தாண்டி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா வாங்கி கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு உதவிகரமா நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் சொல்றேனே, இருக்கிற வரை இறைவன் ஆசீர்வதிச்சிருக்கிறான், கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்கு 4 பேருக்கு பயனுள்ள வாழ்க்கையா நம்ம வாழணுங்கிறது அடிப்படை விஷயம். பெருசா நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஆனா இப்ப நீங்க வந்து இப்போ 35-40 ஆண்டுகளாம வெளிநாட்டிலே இருந்துட்டீங்க, சரிங்களா? இப்ப இதே மாதிரி இப்போ ஒரு 5 வருஷமோ 2 வருஷமோ ஆரம்பத்த கட்ட காலங்கள்ல வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க இது மாதிரிலாம் நீங்க செயல்பட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் போய் ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சில அறிவுரைகள், இப்படி உங்க வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம், 35 வருஷம் 40 வருஷமா இருந்து வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம், குறுகிய காலத்துல நீங்க வந்துட்டீங்க, ஆனா குறுகிய காலத்துல நீங்க போய் ஊர்ல செட்டில் ஆகணும், எங்களை மாதிரி வாழ்க்கையை தொலைக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி அறிவுகள் நீங்க சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆலோசனை கேள்வி கேட்டிருக்கீங்க. இது பல நாள் நம்ம நிறைய யோசிச்ச விஷயம்தான். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அன்றைக்கு இருந்த பொருளாதாரம், ஊரினுடைய நிலவரம் மக்களை மாதிரி கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அதுக்கான பின்புலமும் வந்து இந்த படிக்கும் போதே வெளிநாடு அப்படிங்கிற சிந்தனையோட மக்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கும் தயவு செய்து நிறைய படிப்புகள், நிறைய கல்லூரிகள், நிறைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய டெவலப் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலே வந்து 1வது தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நல்லா படிச்சுட்டு நல்ல பொசிஷனுக்கு வாங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. நல்ல ஒரு உங்களுக்கான வாய்ப்புகள் இருந்து அவங்களா கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க உங்க வச்சுங்க, எந்த தொழிலையும் நீங்க வந்து விட்டுறாதீங்க. ஆனா மெனக்கட்டு வெளிநாடு போய் தான் பொழைக்கணுங்கிறத வந்து தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. காரணம், ஊர்ல நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணுமே இல்லாதவங்க கூட ஊர்ல பொழப்பு நடத்துறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த போல ஒரு சிந்தனையை உருவாக்கி என்ன மாதிரி தொழில் செய்யலாம், என்ன மாதிரி கடை வைக்கலாம், என்ன மாதிரி பொழப்பு பொழைக்கலாம் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் ஊர்லயே சிந்திச்சு உழைப்பு. முதல்ல வந்து முதலீடு வந்து காசு பணம் இல்லைங்க, உழைப்பு தான். உழைப்பு, தன்னம்பிக்கை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. பல மாநில மக்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. நம்மளே காமெடியா பேசிட்டு இருக்கோம், ஆனா காமெடி கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற உழைக்கக்கூடிய மக்கள், அந்த சிந்தனையோட வாழக்கூடிய மக்கள் காலைல எழுந்துச்சு என்ன பண்ணுவாங்க, குடும்பம் நல்லா இருக்கலாம் பார்க்க மாட்டாங்க. காலைல எழுந்துச்சு பொழப்ப பார்க்க ஓடிடுவாங்க. 5 மணிக்கு எழுந்துச்சு, 6 மணிக்கு எழுந்துச்சு, 7 மணிக்கு எழுந்துச்சு அம்பாட்டு போயிடுவாங்க. எப்ப சோறு தண்ணி எங்க கிடைக்குதோ அங்க ஒரு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு பொழப்பு ஓட்டுவாங்க. இல்லைனாக்கா 8 மணிக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நம்ம இஸ்லாமிய மக்கள் காமெடியா சொல்லுவாங்க, காமெடிக்கு தான், தயவுசெய்து யாரும் வருத்தப்படாதீங்க. நம்ம வீட்டுல ஒரு 8 மணிக்கு நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்குறேன், ஒரு தொழில் சம்பந்தமாவோ, ஒரு வேலை சம்பந்தமாவோ, ஒரு அரசு அதிகாரி ஏதோ ஒரு காரியத்துக்காக பார்க்க போறோம்னாக்க, இங்க ஒருத்தருக்கு செஞ்சுட்டு கிடக்குறேன், கிளம்பியாச்சா சாப்பிட்டு போறது அப்படி. அப்ப இவன் ஒரு முக்கியமான வேலையை போறான், போயிட்டு வரட்டுமே இல்ல, எங்கேயோ போய் சாப்பிட்டுக்கிட்டு ஆம்பளை தானே, வீட்டு சோறு தான் திங்கன்னு ஏதாவது இருக்குதா, சரி சாப்பிட்டு போனா அவன் அந்த 8 மணிக்கு அவன் கிளம்புவான். சாப்பாடுன்னு உட்காந்தா 8:30 மணி ஆயிரும், 9 மணி ஆயிரும். அப்ப இயற்கையாவேங்க ஒரு தொழில் செய்ய போறீங்களா, ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்களா, ஏதோ ஒரு வெளியே போல பார்க்கணும்னா தயவுசெய்து காலையில ஏஞ்சி வேலையா கிளம்புங்க. இறைவனை தொழுதுட்டு வேலையை கிளம்பி முதல்ல போங்க. அந்த காரியம் மட்டும்தான் சக்சஸ் கொடுக்கும்.
சரிங்களா? சரி சரி சரி. அதே மாதிரி இந்த வெளிநாடு மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறான். ஆமா. அதிகமா பண்ண இந்த குவைத்துல வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்கனாக்கா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் 15 லட்சம் மக்கள் வச்சுங்க, 20 லட்சம் மக்கள்னு வச்சுங்க. மீதி மக்கள்லாம் இந்தியாவில் இருக்காங்க, செத்தா போயிட்டான். அது இல்ல இல்ல இல்ல. ஆக பொழைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் பொழைக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. ஊர்ல சின்ன கடை வியாபாரம், ஒரு 3 சக்கர சைக்கிளை வச்சுட்டு சாயந்தரம் 4 மணிக்கு மேல போயிட்டு ஒரு புலவு பார்த்துட்டு ஒரு 500 வருமானத்தோட லாபத்தோட வந்துடுறாங்க. அதனால பொழைக்க முடியாதெல்லாம், இந்தியாவில் பொழைக்க முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நல்ல வாய்ப்புகள் இருக்கு, நல்ல தொழில் முறைகள் இருக்கு. உங்களோட உழைப்பை போடுங்க. முதல்ல மனசோர்வு அடையாதீங்க. மனச்சோர்வு அடைஞ்சிங்கனாக்கா சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா நிச்சயமா எங்க இருந்தாலும் பொழைக்கலாம். வெளிநாடு மட்டுமே தீர்வு அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது. ரொம்ப சிறப்பு. ஆனா இந்த நேரத்துல நான் இதை பதிவு பண்ண நினைக்கிறேன். எங்கே போனாலும் அவர் வண்டியில ஏத்திட்டு போயிடுவாரு. வண்டியில ஏத்திட்டு போயிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியா கூட்டிட்டு போய் அங்கே உள்ளவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவார். தம்பி இந்த மாதிரி புத்தகம் எழுதியிருக்கிறாப்புல, நல்லா பேசுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒவ்வொரு தமிழரையும் என்னை அறிமுகப்படுத்தி இந்த குவைத் நாட்டுல வந்து எல்லாருக்கும் என்னை இன்னைக்கு தெரியும்னா அதுக்கு அண்ணன் வந்து முதல் காரணம் அண்ணன் மட்டும்தான். அதனால வந்து அண்ணன் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றி. அதாவது இதுல பெருமைப்படுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த அளவுக்கு அதாவது நன்றி விசுவாசங்கிறது ஒண்ணு வேணும். ஆனா அதே நேரத்துல அதுதான் சொல்றேனே, நான் பாக்கெட்ல வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயத்த 4 பேர்த்து எத்தி வைக்கிறதும், ஒரு தெரியாத மனுஷனுக்கு ஒரு நேர்வழியை காட்டுறதுல வந்து நான் ஒழிச்சு வச்சுக்கிட்டோ, நான் பொறாமப்பட்டுக்கிட்டோ, இவனை தூக்கி விட்டாங்க மேலே போயிடுவாங்க, நம்ம கீழே அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வந்துடணுங்க. யாராக இருந்தாலும் ஒருத்தட்ட ஒரு திறமை இருக்குது, பாவம் தடுமாறுறாப்புலனாக்கா நிச்சயமா கூட்டிட்டு போய் நான் அவனுக்கு என்ன செய்ய முடியுமோ, அவனுக்கு என்ன நல்ல வழி காட்ட முடியுமோ அதில் செய்யறத வந்து ஆல்ரெடி நம்ம சமூக பொறுப்பில் இருக்கிறதுனால சமூகத்தை பற்றி தான் செஞ்ச முடியும். யாரையும் எவரும் பார்க்கக்கூடாது. அப்ப அந்த ஒரு நோக்கம் தான் நமக்கு. ரொம்ப மகிழ்ச்சினே உங்களோட இவ்வளவு நேரம் இந்த நம்மளுடைய பதில் சொல்லுங்க வலையொலிக்கு சிறப்பு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க நிறைய சந்திப்போம், நிறைய பேசுவோம், மக்களுக்கு நிறைய சொல்லுவோம். நம்ம வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிப்பா. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.